எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, மீந்து போன இட்லி இருக்கு இல்லையா, இட்லி உப்புமா. மீந்து போன இட்லி தான் செய்யணும்னு இல்லை, இட்லி மிச்சம் வந்துச்சுன்னு சொன்னால் தாளிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமா 1 கப் தேங்காய், 1 கப்பு இட்லி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இட்லி மிச்சம் வந்த இட்லி ஒரு 3 இருக்குது. அதுக்கப்புறமா உளுந்து பருப்பு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு தேங்காய் எண்ணெயிலே தாளிச்சிருவோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறமா கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையும் போட்டாச்சு. லாஸ்ட்டு வெங்காயம், வரமிளகாயும் போட்டாச்சு. தேங்காய் நம்ம இதில் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே மீந்து போன இட்லி கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும். அந்த புளிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்றா முட்டை ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து இது தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா அந்த புளிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சூரிய வம்ச இட்லின்னு சொல்லுவாங்க. சூரிய வம்சம் வராதுக்கு முதல்லையே மீந்து போன இட்லி தாளிக்கிற பழக்கம் வந்து நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்த பழக்கம். அதனால் சூரிய வம்சம்னு நான் சொல்ல மாட்டேன், இட்லி உப்புமான்னு மட்டும்தான் சொல்லுவேன். வதங்கிடுச்சு. இட்லி மாவுலேயே நம்ம உப்பு இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.